ஸோ ஹாய் இன்னைக்கு வந்துட்டு ஆவரேஜ்ல பார்ட் டூ இதோட நம்மளுக்கு ஆவரேஜ் முடியுது. ஆவரேஜ் வந்து ரொம்ப குட்டி பார்ட் தான். ஸோ இது முடியுது. அடுத்தது முகடு இடைநிலை வந்துட்டு நம்ம புள்ளியல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் படிப்போம், அதில் பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ்லேயே அடுத்த லெவல் சம்ஸை வந்துட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 15 மதிப்புகளின் எண்ணிக்கை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. கூட்டு சராசரி 85 வரையும் கொடுத்துட்டாங்க. ஸோ 15 வேல்யூ, அது என்ன வேல்யூன்னு கொடுக்கல, 15 வேல்யூ. அதுல கூட்டு சராசரி அதோட ஆவரேஜ் வந்து 85 வருது. அப்போ அதுல என்ன பண்றாங்கன்னா, ஒரே ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு வந்துட்டு 28ன்னு போடணும். 28ன்னு போடணும். அதுக்கு பதிலாக என்னன்னு போட்டாங்க, 73 என்று தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டது எனில் சரியான சராசரியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இது வந்துட்டு போன பார்ட்ல லாஸ்டா பார்த்தோம், 44 ஆட் பண்ணணும் கூடுதல் கூட. அதேதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூடுதல் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அதுல ஒரு மதிப்பு 28க்கு பதிலாக 73ன்னு போட்டாங்க. அப்ப எப்படி போட்டிருக்காங்க, 28 தான் போடணும், அதிகமா போட்டாங்க. அப்ப எவ்வளவு அதிகம் கண்டுபிடிச்சு அதை கூடுதல் கூட மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சராசரி கரெக்டா வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆவரேஜ் பார்க்கலாம். இங்கிலீஷ்ல பாத்திரலாமா? arithmetic mean of 15 observations. 15 observation அவங்களே கொடுத்துட்டாங்க. was calculated as 85. in doing so an observation was wrongly taken as 73 for 28 பதிலா 73 அப்படின்னு தப்பா எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ அந்த 73 கட் பண்ணிட்டு மறுபடியும் 28 கரெக்ஷன் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகும், ஆவரேஜும் மாறும். அப்ப கரெக்ட் மீன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? கரெக்டான மீன் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க, கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு கூடுதல் கண்டுபிடிங்க. டோட்டல் போட்டா என்ன வரும், ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை கவுண்ட் நம்பர். சராசரி ஈக்குவல் டு கூடுதல் டிவைடட் பை எண்ணிக்கை, எண்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? இப்போ இதுல சப்ஸ்டிட் பண்ணலாமா? இப்ப நமக்கு சராசரி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க, 85 ஈக்குவல் டு கூடுதல் கொடுத்துருக்காங்களா, கூடுதல் தெரியாது. ஸோ எக்ஸ் டிவைடட் பை எண்ணிக்கை. எவ்வளவு எண்ணிக்கை, 15 மதிப்பு இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இப்போ இதுல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 85 இன்டூ 15 போட்டோம்னா 5 25 5 பேலன்ஸ் 2, 8 5 40 42. இங்க என்ன வரும், அப்படியே 85 வரும். இதை கூட்டி போட்டோம் அப்படின்னா 5 7 12 1275. ஓகேங்களா? ஸோ கூடுதல் வேல்யூ எவ்வளோ, 1275. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்ப கூடுதல் கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்டோட கூடுதல் எவ்வளோ, 1275. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க, இப்ப அந்த கூடுதல்ல 28ன்னு போடுறதுக்கு பதிலா 73ன்னு போட்டாங்க. ஸோ 73ன்னு போட்டங்காட்டி தான் இந்த கூடுதல். இப்ப நிறைய நம்பர்ஸ் வச்சு கூட்டுறோம் இல்லையா, அதுல 73ன்னு கூட்டினங்காட்டி தான், அதுல ஒரு வேல்யூ 73 இருந்தங்காட்டி தான் நம்மளுக்கு 1275. ஆனா அது 73 கிடையாது, 28 அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, 28க்கு 73ன்னு சொல்லி சேர்த்து போட்டிருக்காங்க. எவ்வளவு சேர்த்து போட்டிருக்காங்க, 73 மைனஸ் 28 என்ன வரும், 5 4. ஸோ 45 வேல்யூ சேர்த்து போட்டிருக்காங்க. 28 கூட 45 கூட்டி பாருங்களேன், என்ன வரும், 73ன்னு வரும். ஸோ அப்ப 28ன்னு போடுறதுக்கு பதிலா 45 கவுண்ட்டை சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இப்ப 45 கவுண்ட் சேர்த்து போட்டதுனாலதான் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா 1275ன்னு கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையான ஆன்சர் வந்துட்டு என்ன, 1275ல 45 கழிக்கணும். 45 அதிகமா இருக்கு, 1275ல 45 அதிகமா இருக்கு. அந்த 45 எடுக்கணும். எடுத்தோம்னா தான் நமக்கு உண்மையான கூடுதல் கிடைக்கும். ஓகேங்களா? உண்மையான கூடுதல் ஈக்குவல் டு 1275 மைனஸ் 45. இந்த 45 எங்கிருந்து வந்துச்சு, 73 மைனஸ் 28. அதாவது அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்றேன், எழுதிக்கோங்க.
உண்மை மதிப்பு ஈக்குவல் டு வித்தியாசம் ஈக்குவல் டு உண்மை மதிப்பு தவறான மதிப்பு மைனஸ் உண்மை மதிப்பு. ஓகேங்களா? ஸோ தப்பான வேல்யூல இருந்து உண்மையான வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை வித்தியாசம் கூடுதல் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அந்த வித்தியாசத்தை தூக்கி தான் நம்ம என்ன பண்ணணும், உண்மையான கூடுதல்ல கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ கழிச்சா என்ன ஆகும், கான்செப்டாவும் சொல்லிட்டேன், ஃபார்முலாவும் சொல்லிட்டேன். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? என்ன ஆகும், 1275 மைனஸ் 45 போட்டோம்னா என்ன வரும், இங்க ஒரு 30 வருமா, 1230. அப்ப உண்மையான கூடுதல் எவ்வளோ, 1230. இப்ப திருப்பியும் சராசரி வேல்யூல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, உண்மையான சராசரி எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான சராசரி எவ்வளோ, உண்மையான சரியான எல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? உண்மையான சராசரி ஈக்குவல் டு உண்மையான கூடுதல் டிவைடட் பை, இந்த இடத்துல வந்துட்டு அதே வேல்யூ தான் போடணும். 15 அப்படியே 15ன்னு போடணும். ஏன்னா அந்த 15ல ஒரு வேல்யூ தப்பாதான் இருக்குது, புதுசா எந்த வேல்யூவும் சேர்க்கவும் இல்லை, எந்த வேல்யூ எடுக்கவும் இல்லை. அதனால 15ங்கிறது மாறாது, 15 வேல்யூ தான். அதுல 16வதா ஒரு வேல்யூ சேர்க்க கிடையாது. லாஸ்டா நம்ம பார்ட் 1ல பார்த்த சம்ல எப்படி இனி ஒரு வேல்யூ புதுசா ஆட் பண்ணிருப்பாங்க. 10 வேல்யூ இருக்குன்னா 11வது ஒரு வேல்யூ ஆட் பண்ணனால டிவைடட் பை 11. இங்க என்னது, 15 வேல்யூ இருக்குன்னா 15 வேல்யூ தான். அதுல ஒரு வேல்யூ தப்பா இருக்கு, அது கரெக்ட் மட்டும் தான் பண்றோம், கூடவோ குறையவோ கிடையாது. ஸோ அப்ப டிவைடட் பை 15. ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். அதுக்காக நீங்க அங்க போட்டோமே ஒண்ணு சேர்த்தி, ஆனால் நீங்க போடணும்னு போடக்கூடாது, கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும், உண்மையான கூடுதல் வேல்யூ எவ்வளவு வந்துச்சு, நானே மறந்துட்டேன். அதுக்குள்ள 1275 மைனஸ் 45 அப்படின்னு போட்டோம்னா 1230. இதுதான் என்னது, உண்மையான கூடுதல். உண்மையான சராசரி ஈக்குவல் டு உண்மையான கூடுதல் எவ்வளோ, 1230 டிவைடட் பை 15. ஸோ இதை டிவைட் பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் வரும், 5ஆம் வாய்ப்பாட்டில் போட்டோம்னா இது 3, இது 2, பேலன்ஸ் 2, 4 5 20, பேலன்ஸ் 3 6. திருப்பியும் கேன்சல் பண்ணோம்னா 8 3 24, 3 6. ஸோ உண்மையான சராசரி எவ்வளோ, 82. ஸோ ஆன்சர் என்னது, உண்மையான சராசரி 82. புரியுதுங்களா? ஸோ அப்போ லாஸ்ட் கான்செப்டுக்கும் இந்த கான்செப்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ரெண்டையும் பிளே பண்ணி பாருங்க. இதை மறுபடியும் ரிப்பீட்டடா பிளே பண்ணி பாருங்க. ஆவரேஜ்லேயே கொஞ்சம் ட்விஸ்டடான சம் இதுதான், பட் கான்செப்ட் புரிஞ்சா இது ரொம்ப ஈஸி. ஸோ அடுத்து இந்த சம் பாருங்க, இது நீங்களே போடுங்க, உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம். சமூக அறிவியல் தேர்வில் 20 மதிப்பெண், அப்ப கவுண்ட் தெரிஞ்சிருச்சு. 20 மதிப்பெண்களுக்கு மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் சராசரியும் இடைநிலையும் பின்வரும் மதிப்பெண்களுக்கு காண்க. ஓகேங்களா? சோ அப்போ 20க்கு இது கவுண்ட் கிடையாது, அதாவது 20க்கு அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப அது வந்துட்டு கவுண்ட் கிடையாது. இந்த வேல்யூக்கு சராசரியும் இடைநிலையும் கேட்டிருக்காங்க. ஸோ இடைநிலை நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பார்ப்போம். ஸோ இதை விட்டுருங்க, சராசரி நீங்க கண்டுபிடிங்க. 12 10 8 18 14 16. இதுக்கு வந்துட்டு என்ன சராசரி அப்படிங்கறது மட்டும் கண்டுபிடிங்க, ஹோம்ஒர்க் சம். ஸோ சராசரி வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 13. ஓகேங்களா? The marks scored by the students in social test out of 20. 20 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? 12 10 8 18 14 16. இதுக்கு ஃபைண்ட் த மீன், இந்த மீடியனை விட்டுருங்க. ஓகேங்களா?
இப்போ என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் கூட்டிட்டு இது எவ்வளவு நம்பர் இருக்கு 1 2 3 4 5 6 அப்ப இது எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டா நமக்கு சராசரி கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இது நீங்களே போடுங்க ஹோம்வொர்க் சம். அடுத்து இந்த சம் பாருங்க. 6 மாணவர்களின் சராசரி. சோ 6ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ கவுண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சராசரி மதிப்பெண் எவ்வளோ 8. ஓகேங்களா? எண்ணிக்கை 6 சராசரி 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, மேலும் ஒரு மாணவனின் மதிப்பெண்ணும் சேர்க்கப்பட்டு, இதுதான் வந்துட்டு லாஸ்டா போடு சம் மாதிரி, இது நீங்களே போடுங்க ஹோம்வொர்க் சம்மு. ஒரு மாணவரின் மதிப்பெண் சேர்க்கப்பட்டு 6 மாணவர்கள் இருக்காங்க, அது இனி ஒரு மாணவரை சேர்க்கிறாங்க, சேர்த்து சராசரி இன்னும் 8ஆவே தான் இருக்கு. என்னன்னா ஆவரேஜ் சேர்க்கிற, அதாவது இனி ஒரு மாணவரோட வேல்யூ சேர்க்கிறாங்க. மொத்தம் 6 வேல்யூ இருக்கு, இனி ஒன்று 7வது ஒரு வேல்யூ சேர்க்கிறாங்க, சேர்த்தாலுமே சராசரி 8ஆ தான் இருக்கு அப்படின்னா சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பெண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது லாஸ்ட் சம் மாதிரியே தான், ஒரு குட்டி ட்விஸ்ட் மட்டும் இருக்கும். ஸோ அதனால இதை நானே போடுறேன். The average mark of ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல 6 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 8. ஓகேங்களா? இது ஒரு தனி ஸ்டேட்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1 more ஸ்டூடெண்ட் மார்க் இஸ் ஆடட், ஒரு மார்க் ஆட் பண்றாங்க, தென் த மீன் வந்துட்டு அப்போ 8ஆ தான் இருக்கு. இங்க 8 இருக்கு இல்லையா, அதே 8 தான் இருக்கு அப்படின்னா இங்க என்ன ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட் மார்க் தட் ஹாஸ் பீன் ஆடட், எந்த மார்க் ஆட் பண்ணிருந்தா இங்க இன்னும் 8ஆவே இருந்திருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் அவங்களே கொடுத்துட்டாங்க, சராசரி 8. கூடுதல் நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது, எக்ஸ். எண்ணிக்கை எவ்வளோ 6. ஸோ இப்போ எக்ஸ் வேல்யூ என்ன வரும், 8 ஆர் 8 40, 6 8 48. ஓகேங்களா? எக்ஸ் வேல்யூ எவ்வளோ 48. இப்ப அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இனி ஒரு மாணவரோட மதிப்பை சேர்க்கிறாங்க, எவ்வளவு சேர்க்கிறாங்கன்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, இதுதான் உண்மையான கூடுதல். உண்மை கூடுதல் ஈக்குவல் டு 48 பிளஸ் இனி ஒரு மாணவரோட மதிப்பை சேர்க்கிறாங்க, எவ்வளவு சேர்க்கிறாங்கன்னு தெரியாது, அதனால நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்படி சேர்த்தாலுமே சராசரி 8 தான். அப்ப என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் உண்மையான கூடுதல் வந்து 48 பிளஸ் எக்ஸ் தான். அப்ப என்ன பண்ணலாம், இப்ப உண்மையான சராசரி கண்டுபிடிக்கலாம். உண்மையான சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க. இனி ஒரு மாணவரோட மதிப்பு சேர்த்தாலும் உண்மையான சராசரி என்ன 8 தான் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சோ அப்ப உண்மையான சராசரி என்னது, ஒரே நிமிஷம். அப்ப உண்மையான சராசரி என்ன வரும், 8 தான். இனி ஒரு மாணவரோட மதிப்பை சேர்த்தாலும் அது 8 தான். 48 பிளஸ் எக்ஸ். எக்ஸ் என்னது, இனி ஒரு மாணவரின் மதிப்பு. ஓகேங்களா? இங்க என்ன வரும், 6ஆ போடணும், 6 போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் 6 மாணவர், இப்ப 7வது தான் இனி ஒருத்தர் ஆட் பண்ணிருக்கோம். அப்ப இங்க என்ன வரும், இங்க என்ன ஒரு 6 வராது, 7 வரும். ஏன்னா இனி ஒரு மாணவர் ஆட் பண்ணிருக்கோம், அதனால 7. இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிடும். எப்படி வரும், இந்த 7 இங்க போச்சுன்னா மல்டிபிள் ஆகும். 8 × 7 ஈக்குவல் டு 48 பிளஸ் எக்ஸ். ஓகேங்களா? 8 40, 6 8 48, 7 8 56, 48 பிளஸ் எக்ஸ். இந்த 48 இங்க வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகும். அப்ப இங்க மைனஸ் ஆச்சுன்னா என்ன வேல்யூ வரும், 8. ஸோ அப்ப எக்ஸ் வேல்யூ என்ன, எக்ஸும் 8 தான். ஓகேங்களா? எக்ஸ்ங்கிறது என்னது, புதிதாக சேர்க்கப்பட்ட மதிப்பு. ஓகேங்களா? புதிதாக 7ஆவதா சேர்க்கப்பட்ட மதிப்பு தான் எக்ஸ். சோ சேர்க்கப்பட்ட மாணவனின் மதிப்பு என்ன, அதுவும் 8 தான். ஓகேங்களா? இது இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க, கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ இவ்வளோதான், இதோட வந்துட்டு ஆவரேஜ் சம்ஸ் முடியுது. ஸோ ஆவரேஜ்ல அடுத்த ஸ்டெப் ஆஃப் சம்ஸ் இது. ஓகேங்களா? இதை போட்டு பார்த்துட்டீங்கன்னா அடுத்த இதே மாதிரி தான் எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா,
புதிதாக ஒரு மதிப்பு சேர்க்கலாம், ஏழுல ஒரு மதிப்பை எடுக்கிறோம் அப்படின்னா மைனஸ் பண்ணணும், சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால இங்க கூட்டியிருக்கோம். இதே புது ஒரு மதிப்பு ஆறுல ஒரு மதிப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க மைனஸ் பண்ணி இங்க ஆறுல ஒண்ணு போச்சுன்னா 5ன்னு போடணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கான்செப்டை புரிஞ்சு நம்ம போட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் சம் பாக்குறப்ப உங்களுக்கு அது புரியும். இந்த செகண்ட் ஆவரேஜ்ல மோஸ்ட்லி வந்துட்டு அடுத்த ஸ்டெப் ஆஃப் சம் இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா, இதுல இருந்து தான் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. இனிமேல எக்ஸாம்ல அப்படிதான் கேட்பாங்க. ஸோ அதனால இது என்ன கான்செப்ட்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதே கான்செப்டே கேட்காம வேற கான்செப்ட் கேட்கறப்ப நம்ம கூட்டணுமா கழிக்கணுமான்னு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதோட ஆவரேஜ் சம் முடியுது. நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.